ஹாய் கைஸ், கென்வாவில் ஸ்கெட்சில் இருந்து ஒரு போஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டுக்கு கூகுளில் கென்வா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி கென்வாக்குள்ளே லொகின் ஆகுறேன். கென்வாவில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தெரியலைன்னு சொன்னால் நான் மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன். உங்களுக்கு கென்வாவில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை ப்ராப்பர் வேலை க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே, அதோட நான் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி சோஷியல் மீடியா அப்படின்ற கேட்டகரியை கிளிக் பண்ணி அதில் இருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டர் உண்ட பிளாங்க் பேஜை ஓப்பன் பண்ணுறேன். கென்வாவோட மெயின் இன்டர்ஃபேஸுக்கான டுட்டோரியல்ஸ் அண்ட் கென்வாவில் எப்படி எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் செய்யுது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அது போல் விஷயத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கிளியராக விளங்கும். ஓகே, நான் இதுக்கு போகிறோம். அப்படி ஸ்க்ரீனுக்கு போம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு போஸ்டரை எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்க்ரேச்சில் இருந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் ஒரு போஸ்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறத உங்களுக்கு வீடியோ பார்த்தா விளங்கும்.
ஓகே, நாங்கள் இப்போ ஒரு போஸ்டரை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் மேலே ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ட்ராப் டவுன் மெனுவாக ஒரு மெனு வரும். அதில் இருந்து நாங்கள் டவுன்லோட் அப்படின்றத செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபைல் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் அதில் இருக்கிற சைடில் இருக்கிற எரோமாக கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபைல் டைப்புக்குரிய நேம்ஸ் எல்லாம் காட்டுது. ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஸ்டாண்ட், பிடிஎஃப் டு பிரிண்ட், அது எஸ்விஜி, MP4 வீடியோஸ், கிஃப்ட் இது மாதிரி காட்டுது. இதில் நான் வந்து இப்போ ஜேபிஜியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தோம்னு சொன்னால் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது ப்ரோ யூசர்ஸ் ஒன்லி. அது கீழே குவாலிட்டியும் வந்து ப்ரோ யூசர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது நான் பிஎன்ஜியை கிளிக் பண்ணுறேன். பிஎன்ஜியை கிளிக் பண்ணோம்னு சொன்னாலும் அதே மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதோட கீழே பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் எடுக்கிறது எப்படி, அது மாதிரி ஃபைல் சைஸை லிமிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரோ யூசர்ஸுக்குரியது. நான் இப்போ பிஎன்ஜியை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டவுன்லோட்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு ஃபோட்டோ டவுன்லோட் ஆகுது. நான் அதில் இருந்து அப்படியே மேலே ஓப்பன் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணால் என் கம்ப்யூட்டருக்கு இந்த போஸ்டர் டவுன்லோட் ஆகிட்டு இதை நாங்கள் சோஷியல் மீடியாஸ் எனி அதர் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள இயலும்.